நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பிராணசக்தி சிகிச்சைக்கான பயிற்சிகளை இப்போ பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களே நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கணும். அந்த பயிற்சியை அந்த பிராணசக்தி ஃபஸ்ட்டு உங்கள் உடம்புலே நீங்கள் செலுத்தி பழகிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மற்ற உடம்புல நீங்கள் செலுத்தி பழகிக்கொள்ளலாம். ஓகேங்களா? உங்களது பிராணசக்தியானது உங்களது உடலில் நீங்கள் விரும்பும் இடத்துக்கு போய் சேருமாறு நீங்கள் பிராணசக்தியை பயிற்சி செய்து கொள்ளுங்கள். அப்படி பிராணசக்தி உங்களது விருப்பப்படி எங்கே செல்கிறதோ நீங்கள் எந்த இடத்துக்கு அனுப்புகிறீங்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் தொடர்ந்து அனுப்புங்க. சரிங்களா? பிராணசக்தி உங்களது விருப்பப்படி உங்கள் உடலில் பல பகுதிகளில் அடைவதற்கான பயிற்சியை செய்து பழகிக்கொள்ளுங்கள். பிராணசக்திகளை உடலில் பரவிவிட நீங்கள் படுக்கையில் அமைதியாக படுத்துக்கொள்ளவும் அல்லது தரையின் ஒரு விரிப்பின் மேல் படுத்துக்கொள்ளவும் அமைதியாகவும் உடலை தளர்வாகவும் இருக்கும்படி வைத்துக்கொள்ளவும் இதே சாவாசனம் என்று யோக நூல்கள் கூறுகின்றன. உங்கள் கைகளில் நாபி பகுதியை உங்கள் கைகளை நாபி பகுதிக்கிட்ட நீங்கள் வச்சுக்கணும். அதன் பின்னர் சீரான சுவாசத்தை உள்ளே இழுத்தும் வெளியே விட்டும் வரவும். இதுபோல் சுவாசம் சரியாக போய் வர தொடங்கியதும் உங்கள் உள்ளே போகும் ஒவ்வொரு சுவாசத்திலும் அந்த சுவாசமானது உங்கள் மணிப்பூரக சக்கரத்தில் சேருவதாக எண்ணுங்கள். மனத்திரையில் எதை காணுங்கள். இனி வெளியே போகும்போது அந்த பிராண சக்தியானது உடல் முழுவதும் பரவுவதாக உணருங்கள். சுவாசத்தை உள்ளே இழுக்கும் போதும் பிரபஞ்சத்தில் உள்ள மகாசக்திகள் ஆகாயத்திலிருந்து மணிப்பூரக சக்கரத்தை நிரப்புவதாக எண்ணுங்கள். நீங்கள் வெளியே விடும்போது சுவாசத்தின் அந்த பிராணசக்தியானது தலையில் இருந்து பாதம் வரை எல்லா அவயங்களிலும் போய் பரவுவதாக நீங்கள் உணருங்கள். ஒவ்வொரு வெளியேறும் சுவாசமும் உங்களது நுரையீரல், இருதயம், இரத்த நாளங்கள் வழியாக சிரசின் மூளைப்பகுதிகளுக்கும் அங்கிலிருந்து முகம், மார்பு, கைகள், வயிறு, கால்கள், பாதம் இது போன்ற பல உள் உறுப்புகளுக்கும் பரவுவதாக மனக்கண்ணால் பார்த்து வரவும். ஒவ்வொரு பகுதிக்கும் பிராணசக்தியானது போக வேண்டும் என்று கட்டளையிடுங்கள். அதன் பின் அங்கே பிராணன் சென்று அடைவதையும் நீங்கள் உணருங்கள். அதையும் நீங்கள் பாருங்கள் மனக்கண்ணால். இதுபோல் அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரை பிராணசக்தியை உள்ளே நாபிக்குள் இழுத்து அதன் பின் வெளியேறும் பிராணசக்தியில் உடல் முழுவதும் அதே மாதிரி அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரை பிராணசக்தியை உள்ளே நாபிக்குள்ளே இழுத்து அதன் பின் வெளியேற்றும் பிராணசக்தியை உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் போய் சேர உத்தரவு கொடுத்து வரவும். இதுபோல் முதலில் அரை மணி நேரம் நீங்கள் பயிற்சி செய்யுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 1 மணி நேரமாக நீங்கள் ஆக்கிக்கலாம். தினசரி அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் தினசரி அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரை கூட இந்த பயிற்சியை நீங்கள் செய்யலாம். இதனால் உடலுக்கும் மனதுக்கும் ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். உள் உறுப்புகளுக்கு அபாயகரமான ஒரு சக்தி கிடைக்கும். இது தங்களுக்குள்ளேயே நீங்கள் உணர்ந்து போகிறீங்க. சரிங்களா? ஒவ்வொரு அவயங்களுக்கும் நீங்கள் பிராணசக்தி அனுப்பி நீங்கள் அதை ரிப்பேர் பண்ணுறீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி பவர் கிடைக்கும். எப்பொழுதும் நீங்கள் சுறுசுறுப்பாகவே உணர்வீங்க. இத்துடன் இந்த பகுதி முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.